சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். குட் பேட் அக்லி, உங்களோட பார்வையில் படம் எப்படி சரி இருக்கு? அவர் ரசிகர்களுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காரு, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபார்முலாங்கிறதெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு ஒரு சினிமா புதுசா வருது. ஆதிக்க ரவிச்சந்திரன் புதுசா ஒன்று ட்ரை பண்றாரு. இது வரைக்கும் மக்களுக்காக படம் எடுத்தோம், பொதுமக்களுக்காக. இப்ப ரசிகர்களுக்காக ஒரு படம் எடுப்போம். முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அவங்க சந்தோஷமா வேட்டை, ஒரு விக்ரம், நிறைய படங்கள், கோட்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அந்த வரிசையில் அஜித்துக்கு ஒரு படம் இல்லைனாங்க. அதை குட் பேட் அக்லி வந்து நிவர்த்தி பண்ணிடுச்சா? கட்டாயமா சினிமா வந்து தன்னை வெவ்வேறு மாதிரி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு புதுப்பித்தலா தான் இதை நம்ம இந்த மாதிரி படங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐ ஆம் வெயிட்டிங். என்ன காரணம்? அஜித் எப்படி ஓகே சொன்னார் அப்படின்ற கேள்வி நிறைய வந்துகிட்டு. இல்லைங்க, நம்ம தான் ஏதோ அவங்களுக்குள்ள பெரிய சண்டை இருக்கிறதெல்லாம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வயசு ஏற ஏற இது நமக்கு தேவையா? இப்படி ஒரு எனிமிட்டி நாம வச்சுக்கணுமாங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கே வந்துருச்சு. ஸோ அதனால தான் அஜித் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா ஒரு டயலாக் அதுல பேசுறாரு. மங்காத்தால ஒரு மேக்கிங் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இறங்கி வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க சார். அதை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? கடைசியா படம் முடியும் போது எப்படா விட்டா போதும்னு ஓடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல இந்த ப்ளூ பஸ்ஸை திரும்ப போடுன்னுலாம் தியேட்டர்ல கத்துறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ரெட்ரோ சாங்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இளமை இதோ மாதிரி ஒரு பாட்டை நீங்க இன்னொருத்தர் யோசிக்க முடியுமா? எவ்வளவு ஒரு பாட்டை போட்டு அது வந்து அதுவும் படத்துல வந்து அவ்வளவு பொருத்தமா இருக்கு. அதுக்கு ஒரு ஃபைட் சீனை கம்போஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒத்தருவா சாங், தேவா மியூசிக்கு, அது தாறுமாறான. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள், சினிமா சார்ந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முரளி. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட பார்வையில் படம் எப்படி சார் இருக்கு? என் பார்வையில் படம் எப்படி இருக்குன்னு கேட்கறத விட அஜித் ரசிகர்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அவர் ரசிகர்களுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காரு, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து சினிமா மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா வந்து இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எதை ரசிப்பார்கள் அப்படின்னு கரெக்டாக இன்னைக்கு இந்த இருக்கிற யூத்து என்ன ரசிக்கிறாங்களோ அதை நம்ம கொடுப்போம். இது வந்து ஒரு வியாபாரம். இதில் பணத்தை போடுறவங்க பணத்தை சிந்தாமல் சிதறாமல் எடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு பல பேருக்கு படமே புரியவும் மாட்டேங்குது. இப்போ டிமாண்டி காலனி 2ன்னு நான் ஒரு படம் பார்த்தேன், சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. நல்ல வேலையை என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருந்து அவர் வந்து இதுன்னாரு. எனக்கு அப்படி இருக்கு இன்னைக்கு சினிமா. இது நான் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் கூட எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, இவன் அங்கே போகிறான், அவன் அங்கே வரான், இது என்ன நடக்குதுன்னா அந்த படத்தை வந்து அப்படி கொண்டாடுறாங்க. அப்போ இவங்களுடைய பார்வையே வேறையா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாங்கிறதெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு ஒரு சினிமா புதுசாக வருது. அப்போ இவங்களுக்கு எந்த இலக்கணமும் இல்லாத ஒரு படம் எடுக்கும் பொழுது ஆதிக்க ரவிச்சந்திரன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அவர் என்னென்னா, இது வரைக்கும் மக்களுக்காக படம் எடுத்தோம், பொதுமக்களுக்காக. இப்போ ரசிகர்களுக்காக ஒரு படம் எடுப்போம். அது ஓடிச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக மாறட்டுமே நினச்சி எடுத்தாரே என்னவோ தெரியல. முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோதானே. இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சரி, அந்த விடாமுயற்சி, அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பதிலா இந்த குட் பேட் அக்லி அமைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். கட்டாயமா. அதாவது அந்த இயக்குனருக்கு இல்லாத ஒரு அறிவு இந்த இயக்குனருக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பவுமே டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்காங்க. இந்த படத்தை இந்த ஏஜ் குரூப் தான் ரசிக்கும், இந்த படத்தை இவர்கள் தான் ரசிப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவர்களுக்காக படம் பண்ணணும். எல்லா படமுமே நீங்கள் பாகப்பிரிவினை காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டு லேட்டஸ்ட்டாக வந்த நேற்று வந்த படம் வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. விசு படத்தை ஒரு ரஜினி பண்ண முடியுமா? விசு இயக்கத்தில் ரஜினி படம் தான், விசு படம் தான். இவருக்கான கூட்டம் தனி, அவருக்கான கூட்டம் தனி. அப்படி தான் வந்து படம் எடுக்கணும். ஆனால் விடாமுயற்சி எப்படி எடுத்தாங்க? ரெண்டும் கட்டாலாம் எடுத்துட்டாங்க. ரசிகர்களும் ரசிக்க முடியல, குடும்பங்களும் ரசிக்க முடியல, ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவனும் பார்க்க முடியல, கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்குறவனும் பார்க்க முடியல. அப்போ என்னத்துக்கு அந்த படத்தை எடுக்கணும்? அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிருந்தாரு. அதனுடைய விளைவை லைக்காவும் சேர்ந்து அனுபவிச்சுது. ஒரு பக்கம் அஜித் அவர் எங்கேயோ போயிட்டார், அவர் இமயமலைக்கு மேலே நிற்கிறாரு. அது ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி அவருக்கான சம்பளத்தை இங்கே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவருக்கு எந்த இழப்புமே கிடையாது.
இப்போ விடாமுயற்சின்னு ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்துட்டாரு, நான் வந்து அஜித் ரசிகனா இல்லை மாறிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? இன்னும் கூட 10 பேர் சேருவானே தவிர ஏற்கனவே இருக்கிற 10 பேர் வெளில போக மாட்டான். அப்போ அவருக்கு லாஸ் கிடையாது, டைரக்டருக்கு லாஸ் நிச்சயமாக. ஏன்னா அவர் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருஷம் கூட ஆகும். தயாரிப்பாளருக்கு பெரிய லாஸ். பூட்டை வாங்கி பூட்டிங்கல்ல, போயிட்டார்ல ஊரை விட்டு. அப்போது அடுத்து வர்ற ஒருத்தர் யோசிக்கிறார், நாம் அப்படி ஒரு படத்தை எடுக்கக்கூடாது, நம்ம டார்கெட்டு இந்த பசங்க தான், இவங்களுக்காக ஒரு படத்தை எடுத்துருவோம். எப்படி இருந்தாலும் இந்த படம் பிரேக் ஒன்று ஆகும்ல. அஜித் ரசிகர்கள் ஒரு ரசிகர் 2 தடவை இந்த படத்தை பார்த்தான்னா இந்த படத்துக்காக செலவு பண்ணதை அவங்க எடுத்துருவாங்க. ரிஸ்க் இல்லைல்ல. அப்படி ஒரு படத்தை அவர் எடுக்கிறாரு. அவரு ஒரு டைஹார்ட் ஃபேனு. அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காரு. இது ஒரு ட்ரெண்டாக தானே மாறி இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த படங்க திங்கக்கிழமையிலேருந்து பொதுமக்கள் உள்ளே வராங்க, ஏன்னா அந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் நல்லா இருக்குன்றான், ஒருத்தன் நல்லா இல்லைன்றான், ஒருத்தன் குப்பைன்றான், ஒருத்தர் சூப்பர்ன்றான். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு ஒரு கூட்டம் வருதுன்னு வைங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு பொதுமக்களுக்கு. அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க, 10 100ஆவது 100 1000ஆவது ஒரு கூட்டம் வருதுன்னா இது ஒரு நல்ல ட்ரெண்டாக இருக்கேன்னு நாளைக்கு ரஜினி வச்சு இப்படி ஒரு படம் எடுப்பாங்க. ரஜினியினுடைய பாட்ஷாவிலேருந்து கொஞ்சம், அதுலேருந்து கொஞ்சம், இதுலேருந்து கொஞ்சம்னு அள்ளி போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு வைங்க. ரெஃபரன்ஸுன்னு ரஜினி ரசிங்க பார்க்க மாட்டாங்களா என்ன? விஜய்க்கு இதே நடக்குது. ஒரு 69 தாண்டி ஒரு 70 ஒன்று எடுப்போம் ஐயா அப்படின்னு வராருன்னு வைங்களேன். இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணு ஒரு படம் எடுத்தா ஓடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒன்று உருவாக்க வராரு அவர். அது ஓடுதா ஓடலையாங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரியும், அது வேற. ஆனால் எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் இந்த படம் லாஸ் ஆகாதுங்கிற அளவுக்கு நான் நினைக்கிறேன். சார், ஒரு பில்லா மாதிரி ஒரு மங்காத்தா மாதிரி மறுபடியும் படம் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னதான் வீரம் விசுவாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட ஆடியன்ஸ், ஏன்னா அஜித் அப்படிதான் ரசிச்சிருக்காங்க, அவர் மறுபடியும் இந்த பேக் டு த ட்ராக் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இனி இப்படிதான் பார்க்க முடியுமா? அவருக்கு தெரிஞ்சிருச்சா இதுதான் பிசினஸ், இனி இப்படிதான் ரசிக்கிறாங்க அஜித், இனியாவது அவரோட அப்படிலாம் அவர் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை ஆதிக்கு வந்து இப்படி ஒரு கதையை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். படப்பிடிப்புலேயே வந்து சில காட்சிகளை நான் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்காரு அஜித். இப்போ இந்த நாக்க துருத்துற காட்சியெல்லாம் வந்து என் வயசு என்ன, எனக்கு ஃபேமிலி இருக்குது, என் பிள்ளைகளே என்னை பார்த்து சிரிப்பாங்கய்யா, நான் எப்படி நாக்க துருத்திட்டு ஒரு டான்ஸ் ஆட முடியும்லாம் கேட்டிருக்காரு. படாருன்னு காலை பிடிச்சிட்டாரான் ஆதிக்கு. தலைகளா நீங்கள் பண்ணி தான் ஒன்று சார்ன்ட்டு கெஞ்சிருக்காரு. சரி ரைட்டு ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஆதிக்குக்காக பல விஷயங்களை அஜித் பண்ணியிருக்காரு இதில். ஸோ அப்படி தான் வந்து அதனால் இனிமேல் இப்படி தான் படம் பண்ணுவாரன்னா அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டாயமாக வந்து வெவ்வேறு படங்களை கொடுப்பார், வேறு ஜானர் படங்களை அவர் கொடுப்பார். இல்லை, ஏன்னா இந்த 2 நாளாக நம்ம தேட்டரில் பார்க்கும்பொழுது அவங்க ரசிகர்லாம் சொல்கிறது விடாமுயற்சி மாதிரி 10 படம் கொடுங்க, ஆனால் இந்த மாதிரி ஒத்த படமாக அதை கொடுங்க, எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே சார். ஸோ அதுக்காகவாது வருஷத்துக்கு 2 படங்கள் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் இந்த வருஷம் விடாமுயற்சி, அடுத்த வருஷம் குட் பேட் அக்லி, அந்த மாதிரியாவது எங்களுக்கு கொடுங்க. விடாமுயற்சி படத்தையும் இதே மாதிரி பண்ணியிருக்கலாங்க. நீங்கள் என்ன அதை அப்படியே காப்பி அடிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? வெளிநாட்டில் வந்த ஒரு படம் அதை அப்படியே நான் காப்பி அடித்து கொடுக்கணுங்கிறது ஏதாவது சட்டம் இருக்கா? மாற்றி எடுத்தால் தூக்கில் போட்டுற போகிறாங்களா என்ன? அஜித்துக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அதை எதை விரும்புவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை பண்ண தெரியலன்னா அப்புறம் என்ன ஒரு டைரக்டர் இல்லையா? அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் திரும்ப அந்த படத்தை சொல்லி அஜித் ரசிகர்களை பாவம் பட்டினி போடாதீங்க. அவங்க வந்து ஏற்கனவே பெரிய ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் இருக்காங்க. அதனால் அந்த படத்தை நீங்களும் மறந்துடுங்க, அவங்களும் மறந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி படங்கள் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் அஜித்து கொடுத்தா பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க விரும்புறது அதைத்தானேங்க. ஒரு பேட்டை, ஒரு விக்ரம், நிறைய படங்கள், கோட்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அந்த வரிசையில் அஜித்துக்கு ஒரு படம் இல்லைனாங்க, அதை குட் பேட் அக்லி வந்து நிவர்த்தி பண்ணிருச்சா? கட்டாயமா. இப்போ லியோ மாதிரி லியோ கூட அதான் சொல்கிறேனே, லியோவில் கூட இந்த குறைகள்லாம் இருந்துச்சு. பல பேர் சொன்னாங்க, என்னங்க இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு, செகண்ட் ஹாப்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொல்கிறேனே, இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. சினிமா வந்து தன்னை வெவ்வேறு மாதிரி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு புதுப்பித்தலாக தான் இதை நம்ம இந்த மாதிரி படங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இவருக்கு அது மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஓவர் இந்தியாவே 8 to 9 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு, அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் போய் நிறைய விஷயங்கள் 4 மணி காட்சி 6 மணி காட்சியெல்லாம் பார்த்த பழக்கம் போய் இந்த படத்தில் இந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த படத்துக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுது. ஒருவேளை நல்லா இல்லைன்னு வைங்களேன், 7 மணிக்கு படம் பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் அந்த படத்துக்கு சமாதி கட்டிடுறான். அப்போ 11 மணிக்கு படத்துக்கு போகிறவங்க வந்து போகணுமா வேணாமா, இன்ட்ரோல் பிளாக்லேயே ஒரு கதையை சொல்லிடுறாங்க. 7 மணிக்கு படம் போட்டால் 8 மணிக்கு போகாதுன்னு போட்டுடுறான். அப்போ 9 மணிக்கு தியேட்டருக்கு போகிறவங்க எதுக்கு வேஸ்ட்டுன்னு திரும்பி போகிறான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் குறைந்தபட்சம் அண்டை மாநிலங்கள்லையாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா,
தெலுங்கானா. இது வரைக்குமாவது ஒரே நேரத்தில் படத்தை போடுங்க, நேரத்தில் எப்படியா போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பட் அது இந்த படத்தில் நிறைவேறுக்கு. முக்கியமாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தை வெளியிட்ட ராகுல். அவர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்கிட்ட பேசி, இல்லை சார் நீங்கள் வந்து அங்கே ஆந்திராவில் ஒரு வேளை படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த டேட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடாதுலாம் பேசி தான் இந்த நேரத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து வசனங்கள் தான் ஐ ஆம் வெயிட்டிங். என்ன காரணம்? அஜித் எப்படி ஓகே சொன்னார் அப்படின்ற கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கு. இல்லைங்க, நம்ம தான் ஏதோ அவங்களுக்குள்ள பெரிய சண்டை இருக்கிறதெல்லாம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சங்கீதாவும் ஷாலினியும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. தினந்தோறும் வந்து 2 பேரும் பேசிக்கிறவங்க. அவங்க வாரமானா இவங்க வீட்டுக்கும், இவங்க வாரமானா அவங்க வீட்டுக்கும் போகிற நண்பர்கள் அவங்க. இவர் வந்து எப்பயாவது ஃபோனில் அஜித்கிட்ட பேசுறது, அஜித் வந்து எப்பயாவது அவர்கிட்ட ஃபோனில் பேசுறதுன்னா அவங்க ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் தான் இருக்காங்க. இது அடிச்சுக்கிட்டு சாகிறது யாருன்னா இந்த ரசிகர்கள் தான். இந்த போட்டி மனப்பான்மையை அவங்க தான் உருவாக்குனது. அவங்க 2 பேரும் தான் உருவாக்குனாங்க. அது வந்து இயல்பாக அந்த போட்டி ஆரம்பிச்சுது. அப்புறம் அது திட்டமிட்டு ஒரு கட்டத்தில் இது இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்தாங்க. அது அவங்களுக்கு வெற்றிக்கு அது ரொம்ப பயன்பட்டுச்சு. வயசு ஏற ஏற இது நமக்கு தேவையா, இப்படி ஒரு எனிமிட்டி நாம் வச்சுக்கணுமாங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கே வந்துருச்சு. ஸோ அதனால தான் அஜித் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு டைலாக் அதில் பேசுகிறாரு. விஜய் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு பொது மேடையில் என் ஃப்ரெண்டு அஜித் மாதிரி நான் கோட்டு போட்டிருக்கேனான்னு கேட்குறாரு. இந்த நட்பு வந்து தொடரணும். இது இன்னும் வெளிப்படையாக இருக்கணும். இந்த நேரத்துல எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் சார். நிறைய படங்கள் வந்தாலுமே கூட எங்கேயுமே இல்லாத வசனம் இந்த இடத்துல எதுக்கு? அது வந்து அரசியலோட கனெக்ட் பண்றாங்க. அரசியலுக்கு ஓகே சொல்லிட்டாரு, அரசியலுக்காக வெயிட் பண்றாரு, 2026க்காக வெயிட் பண்றாருன்னு கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? இதெல்லாம் அஜித் விரும்பக்கூடியவரா? இதனாலதான் எந்த வசனமும் பேசாம இருந்தாரா? இந்த நடிகரோட வசனமும் அஜித் பயன்படுத்தாத காரணம் இதுதானா? இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு அரசியல் எண்ணம் இருக்குங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அவர் எல்லாத்தையும் வேண்டான்னு வெறுக்கலாம், நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு அப்படின்லாம் அவர் நினைக்கலாம். துபாயில் வீடுகள்லாம் வாங்கி போட்டிருக்காரு. ஒரு வீட்டுக்கு 2 வீடாக வாங்கி போட்டிருக்காரு. இப்போ அவருடைய பெண் வந்து ஃபாரினில் படிக்க போகிறாங்க, பையன் இங்கே படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அங்கே போய் செட்டில் ஆகலான்னா கூட அவர் தோணலாம். முதல்ல லண்டனில் செட்டில் ஆகணும்னு நினச்சாரு. இப்போ துபாயில் அவர் வாங்கி போட்டிருக்கிற வீடுகளை பார்க்கும்போது ஒரு வேளை அங்கே கூட போகலான்னு அவர் நினைக்கலாம். அவருடைய ட்ராவலே வேறையாக இருக்குது. ஒரு வேளை எப்போவுமே வந்து இதுதான் நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இங்கே உட்காந்தோடனே பாருங்க. இங்கே ஏற்கனவே நிறைய ஜாதக வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால வந்து என்னன்னு தெரியல. பட் ஜாதகத்தை அவர் நம்புறாரு. நான் எதுக்கு ஜாதகம்னு சொல்ல வரேன்னா, அஜித் வந்து அவருடைய ஜாதகத்தை ரொம்ப நம்புறவர். அவரே ஒரு ஜோதிடர் பேசிக்கலா. அப்போ அவருடைய கட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் ஒவ்வொரு முறையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த கட்டம் வந்து நீங்கள் வர்றதுக்கான கட்டம் இதுதான் கூப்பிட்டு வந்துருச்சுன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எது வேணாலும் நடக்கலாம். பட் நான் வந்து யூகிப்பது என்னென்னா, நிச்சயமாக இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் இதை கையில் எடுப்பார். ஓகே. ஆனால் இந்த வசனம் மூலமாக அவர் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அது டிவிகேவுக்கான ஆதரவா இல்லை ரசிகர்கள் சண்டை போடாதீங்கப்பாங்கிறதுக்கான சமாதான கொடியான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி தான் பார்க்குறேன். டிவிகேவுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில் அவர் இல்லை இப்போதைக்கு. ஒருவேளை ஃபோனில் வேணால் ஒரு வாழ்த்து சொல்லலாமே தவிர மற்றபடி நேரடியாக இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வெளிப்படையாக சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம பேனர்ஸ் பார்க்க முடிஞ்சது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ஒரு பேனர் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதே விஷயங்கள் தான் சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் அவர் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. அது நிஜமாலுமே இந்த டிவிக்கே அப்படின்ற ஒரு கோஷத்தினால தானா, இல்லை என்ன காரணமாக இருந்திருக்கு? இல்லை, கோஷத்துக்காக தான் இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் எதிரியுடைய கோட்டையில் போய் நம்முடைய கொள்கையை கோஷத்தை முழங்குனீங்கன்னா அடி தான் விழும். இந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் ஒருத்தன் அடி வாங்கினான்னா அவனுக்காகலாம் நம்ம பரிதாபப்படவே கூடாது. நீ யார் எங்கே நிற்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ இருக்கணும். இப்போ நம்ம போய் அங்கே அஜித் ஒழிகன்னு கத்த முடியுமா? அதே மாதிரி ஜனநாயகன் படம் வரும்போது இங்கேருந்து ஒரு ஆள் போய் விஜய் ஒழிகன்னு கத்த முடியுமா? அப்போ அது வெட்டி வேலை தானே. அந்த வேலையை நீ ஏன் போய் செய்கிற? அப்போ அடி வாங்கி தான் ஆகணும். இது வந்து 2 பேருக்குமே பொருந்தும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டங்களில் தொடர்ந்து நடக்கும். திமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும், திடீர்னு ஒருத்தன் உள்ளே பூந்து எம்ஜிஆர் வாழ்கம்மா அடி வாங்கிட்டு போவான். ஏடிஎம்கே கூட்டம் நடக்கும், அங்கே உள்ளே பூந்து கலைஞர் வாழ்கம்மா அடி வாங்கிட்டு போவான். இதெல்லாம் நடக்கிற கதை தான். பட் இதை ஒன்றும் திருத்த முடியாது. அவங்களா பார்த்து இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு போயிடணும். அது ஓவராக ஆசை வைக்கிறது, அன்பு வைக்கிறது தான். படத்தோட எண்டிங்ல அந்த மேக்கிங் எடுத்திருப்பாங்க சார். அதுல அஜித் அவர்கள் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா மங்காத்தால ஒரு மேக்கிங் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இறங்கி வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க சார். அதை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு?
இல்லை உள்ளபடியே இந்த கடைசியாக படம் முடியும் போது எப்படா விட்டா போதும்னு ஓடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இந்த ப்ளூ பஸ்ஸு திரும்ப போடுன்னுலாம் தியேட்டரில் கத்துறது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை ரசிக்கிறாங்க. அஜித்தே ஆதிக்க வந்து ஒரு ஒரு சொந்த புள்ள மாதிரி தான் அவர் டீல் பண்ணுறாரு. ஒரு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு புள்ள, ஒரு நண்பன் எப்படி வந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு கோவப்படாமல் டீல் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் இந்த ப்ளூ பஸ்ஸில் பார்க்க முடிஞ்சுது. அது எல்லாருக்கும் நடக்காது. இப்போ அஜித்தை வைத்து படம் பண்ணுகிற எல்லா இயக்குனருக்கும் இது நடக்குமான்னா நடக்காது. இவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காருங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு. ஓகே, இந்த ரெட்ரோ சாங்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எல்லா படங்களையும் ஒவ்வொன்றும் பார்ப்போம், லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அப்படின்லாம். இதுல வந்து ரெட்ரோ சாங்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்றப்போ அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ இளையராஜா வந்து காலத்தை கடந்து நிற்கிறாருங்கிறது பல பேர் எழுதியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதை நிரூபிச்சிட்டார்ல. இளமை இதோ மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் இன்னொருத்தர் யோசிக்க முடியுமா? எவ்வளவு ஒரு பாட்டை போட்டு அது வந்து இன்றைக்கும் ஒரு ட்ரெண்டியான ஒரு பாட்டாக இருக்குல்ல. அதுவும் படத்தில் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஃபைட் சீனை கம்போஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த ஒத்தருவா சாங்கு, தேவா மியூசிக்கு, அது தாறுமாறான ஒரு சாங்கு. அதனால் அந்த காலத்தில் அவங்க இசையமைத்தது எல்லாமே இன்னைக்கு பொருந்துது. இன்னைக்கு வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இசை கொஞ்சம் வறட்சியான கட்டத்தை நோக்கி போகுது இப்போ உள்ள இசை. ஸோ அதை வந்து இவங்க கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விண்டேஜ் சாங்கெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. எல்லா கதாபாத்திரங்களும் பேசுகிற நிலையில இருந்துச்சு. குறிப்பாக சிம்ரனோட அந்த கேமியோ எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க? அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சிம்ரன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அஜித் படத்தில் அஜித்தை தானேங்க எதிர்பார்ப்போம். சிம்ரன் என்ன பண்ணியிருக்காங்க, யோகி பாபு என்ன பண்ணியிருக்காருலாம் நம்ம பார்ப்போமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் வந்தாங்க, நம்ம அடடா பரவாயில்லையே, அந்த படத்தோட கண்டினியூஷனாக இது இருக்க, இது கொஞ்சம் நல்ல தாட்டாக இருக்கேன்னு நம்ம நினச்சோம். அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்கள பெருமையாக பார்த்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அதில்? ஒன்றும் இல்லையா. ஓகே, இந்த 2ஓட விஷயங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு ஒருத்தர்லாம் சொல்றாரு சார், இனிமேட்டு இயக்கணும் அப்படின்னா அஜித்தை யாராவது இயக்கணும்னா அது ஆதிக் மட்டும்தான். தயவு செஞ்சு இவரோட இயக்கத்தில் நடிக்க சொல்லுங்க. அன்பு கட்டளையெல்லாம் போடுறாங்க. வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை தனுஷ் ப்ராஜெக்டா என்ன நடக்க போகுது அஜித்? ஆதிக்கிட்ட ஒரு கதையை அஜித் கேட்டிருக்காரு ஏற்கனவே. கேட்டுட்டு அதை ஃபைனலும் பண்ணிட்டார். அது உடனடியாக போவாங்களாங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறுச்சுன்னா நிச்சயமாக ஆதிக்கோட இமீடியட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நடுவில் தனுஷோடு ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் ஆதிக்கோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஆதிக்கு வந்து அவர் லிஸ்ட்டில் இருக்கார். இந்த படம் ஒரு வேளை ஓடாமலே போனால் கூட ஆதிக்கு இன்னொரு படம் அவர் கொடுப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆதிக்கு மீது ஒரு பெரிய அன்பு அஜித் வச்சிருக்காரு. சார், முதல் நாள் வசூல், 2வது நாள் வசூல், நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 நாட்கள் சேர்த்து 90 கோடி அப்படிலாம் நாங்கள் கேள்விப்படுறோம். என்ன நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள்? என்ன நம்பர் கலெக்ட் பண்ணும் ஓவராலா? இல்லை, திங்கட்கிழமை வரைக்கும் வந்து ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே. ஸோ அது வந்து பெரிய கலெக்ஷன் தான். அது வந்து ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ வரிசையாக 3 நாள் லீவு இருக்குது. திங்கட்கிழமை ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அன்னைக்கு இந்த கால்குலேஷன் எல்லாமே மாறுதான்னு பார்ப்போம். பட் திங்கக்கிழமை வரைக்கும் ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, ஓவரால் அந்த 500 எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாசிபிளா சார்? இப்போ வர ரிசல்ட் வந்துச்சுன்னா பாசிபிளா? தெரியல, அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திரையரங்கில் இவ்வளோ அமிழ்த்துமொழி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் மறுபடியும் ரேஸுக்கு போயிருக்காரு. அதுதானா சார் அஜித்? இல்லை, அவருக்கு சினிமாவோட இன்னைக்கு ரேஸ் தான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. சினிமாங்கிறது வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவர் அப்படி வெளியில் வருவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாவை நினைக்கிறாரு. மற்ற நேரம் முழுக்க ஒரு எண்ணம் முழுக்க கார் ரேஸில் தான் இருக்குது. பரவாயில்ல, என்றைக்கோ அவர் கண்ட கனவை இன்றைக்கி அவர் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கார். என்றைக்கோ போட்ட விதை தானே அது. இன்றைக்கி சினிமாவில் அவர் இப்போ என்ன உச்சமோ அதை பார்த்துட்டாரு. இங்கே வந்து அவர் ஒரு பெரிய வெற்றியை ருசிக்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவர் அவ்வளோ பெரிய மனநிலையில் இல்லை. இதே வெற்றி கார் ரேஸில் அவர் கிடச்சிதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அவருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைய நிலைமை. அதனால் அவர் எண்ணம் முழுக்க அங்கே தான் இருக்குது. சார், ஓவராலாக எல்லாருமே கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஜெயிலருங்க, கோட்டுங்க, லியோங்க, பாருங்க அந்த வசூலாக இருக்கட்டும், அதை நெருங்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், அதை பார்க்கும் அப்படின்றது தான். இந்த நம்பர்லேயே போச்சு அப்படின்னா அஜித்தோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கமா இருந்தது. எங்க தலைவர் வந்து இந்த 3 டிஜிட்ல பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். இந்த படங்கள்ல அது சமம் பண்ண மாதிரி வாய்ப்புகள் வரும். இல்லை, என்ன இருந்தாலும் திங்கட்கிழமை ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது தான். ஒருவேளை அவங்க இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பிடிக்குமான்னு தெரியல.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏகே அடுத்தது என்ன பண்ண போறான்ற நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இந்த படத்தோட வசூல் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகுது. ஆனா தனுஷ் இயக்குறது அப்படின்னு ஒண்ணு என்ன பிரச்சனை சார்? ரெட் கார்டுன்னு பேசுறாங்க. இயக்கத்திலேயாவது அவர் வருவாரா, இல்ல இனிமேட்டு இயக்குனரா தான் மாறுவாரா தனுஷ் அவர்கள்? இல்ல அதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து பணம் கொடுத்த தயாரிப்பாளருக்கு அவர் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அவர் சொல்ற காரணங்கள் வந்து நியாயமா இருக்கு. இந்த பக்கம் தனுஷ் சொல்ற காரணமும் நியாயமா இருக்கு. இதை என்ன இவங்க 2 பேரும் பண்ண தவறு அப்படின்னா, அட்வான்ஸை வாங்கின கையோட அவர் வந்து ஒரு டேட்டை கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கலைபரமே வந்திருக்காது. அட்வான்ஸாக நீ கை நீட்டி வாங்கினவர் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு தேதியை கொடுத்துருக்கணுங்கிறது தான் நியாயம். அவர் கொடுக்காம போனது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போ அதற்கான விலையை தனுஷ் கொடுத்து தான் ஆகணும். இவர் கேட்கிற தொகையும் ரொம்ப பெருசாக இருக்குன்னுலாம் ஒரு குறையாக சொல்கிறாங்க. பட் அவருக்கு வந்து அவர் பக்கம் சில நியாயங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பரட்டை என்கிற அழகு சுந்தரம் வந்து படுபயங்கரமான ஃப்ளாப் சார். அந்த நேரத்தில் நான் போய் 1 கோடி ரூபா அவர்கிட்ட கொடுக்குறேன், ஃப்ளாப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அப்போ என்ன நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன், அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றணுமா இல்லையாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் சில அநியாயங்களும் இருக்குது, சில நியாயங்களும் இருக்குது. இதை வந்து உட்காந்து பேசி சால்வ் ஆகிற விஷயம் தான். சினிமாவில் வந்து இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஒன்றும் கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு தனுஷ் அவர் வேலையை பார்ப்பார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயம்